சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் வந்துட்டு நிஷாந்த். நான் வந்து இங்கே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் இருந்து வந்திருக்கேன். அண்ணன் யூடியூப் சேனலில் வந்து நான் பார்த்தேன். எனக்கு வந்து லேத்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் உண்டு. அதுக்கப்புறம் நானும் என்னோடய வேலை காரணமாக லேத்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட வந்து படிக்கிறதுக்காண்டி வந்தேன். போதும் வட்ட போடுவோம். மெதுவா ஐயா அதில் வச்சுக்கோங்க. ஐயா அதில் வச்சுக்கோங்க. ஐயா பயப்படாதீங்க, போடுங்க. இதில் 4 கூட நோட் பண்ணுவோம். நல்லா பாருங்க. சும்மா நோட்டுங்க. வெளியே எடுத்து ஆஃப் பண்ணுவானா? இங்கே வெளில எடுத்துருந்தோம்னா கடைக்கு போனாலும் அவசியம் இல்லை. ஆஹா காசு எடுத்துட்டு வேங்க. முன்னாடியே எடுத்துருங்கண்ணா.
டக்ஸுன்னு அடிக்கக்கூடாது, நிப்பாட்டி அடிக்கணும். டக்குன்னு அடிச்சா மிஷின் ரொம்ப போயிடும். நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும்னா அடிக்க இப்படி சத்தம் வந்துச்சா சும்மா நோட்டுங்க பண்ணுங்க. அது வர்றது உங்களுக்கு இடம் இருக்குல்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செய்யணும் கடைசி கேட்டு ஒன்றும் கேட்டாங்க போடுங்க பயப்படாதீங்க. அதே கஷ்டம் அப்படியே விடுங்க, ஒன்றும் வேண்டாம் வயல வேண்டாம். தூக்கணும் த்ரெட்டு போடணும் அப்படிங்கிறதுனால அண்ணன்ட்ட வந்து கேட்டேன், எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதே நேரத்தில் அண்ணன் வந்துட்டு அந்த ஃபார்முலா அப்புறம் நம்ம லேத்தில் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லா இதையுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுத்தாங்க. நல்லா புரிகிற மாதிரி சூப்பராக தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு ஜாப்பை எடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஜாப்பை செட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், டூலை செட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது போக
ஜாப்பில் உள்ள அந்த ஃபேஸிங் பண்ணுறதா இருக்கட்டும், டர்னிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. அது எல்லாமே எனக்கு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து த்ரெட் கட்டிங் கேட்டிருந்தேன். அந்த த்ரெட் கட்டிங்கும் வந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. பைப்பில் த்ரெட்டு போடுற ஜாப் வந்துருந்துச்சு. அதை வந்து அண்ணன் அந்த பைப்பில் எவ்வளோ இருக்குதோ அதை வெர்னியர் வச்சு அந்த அவுட்டர் ஃபுல்லாக கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதில் இருந்துட்டு நாங்கள் வீல் சேஞ்ச் பண்ணி போட்டோம். ரொம்ப தெளிவாக அண்ணன் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க. அண்ணனுக்கு வந்துட்டு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது நீங்கள் கற்றுக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ணனை வந்து பாருங்கள், அண்ணனை வந்து கேளுங்க. ரொம்ப சூப்பராக தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ணனுடைய சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போனா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. அப்படியா? நன்றி, வணக்கம்.